உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் அசோக், எங்கடா போயிட்டு இருக்க? அது ஆபீஸ்க்கு போறேன். ஏய் பூஜை ஆரம்பிக்க போகுது, வா வாடா. கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். என்னடா வேலை? பண்டிகை அன்னைக்கு கூட வாடா, பேசாம வா. ஏய் ஆபீஸ் போக கூடாதுன்னு சொல்லி சூரியன் எங்க உட்கார வச்சிட்டானே. பார்கவி சித்தி என்ன நினைக்க போறாங்களோ? அப்பு, நீ உட்காரு, யாருன்னு நான் பார்த்துட்டு வரேன். இது யாரு அப்பு? ஃப்ரெண்டுன்னு சேவ் பண்ணிருக்க? ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டு அனுமாரு இங்க தானே உட்கார்ந்துட்டு இருக்கா? டேய், என்னாச்சுடா? ஏன் இப்படி பிடிங்கிட்டு ஓடுற? நில்லு ராம். இல்லம்மா, அவ எழுந்துக்க கூடாதுன்னு போன் இங்க கொண்டு வந்தா அதை வாங்கிட்டு ஓடி போயிட்டா. அவன் கூட சில நேரத்துல எவனு மாதிரி நடந்துப்ப, அனுமான் மாதிரி. தனியா போய் பேசுற அளவுக்கு யார் அந்த ஃப்ரெண்டு? ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட், ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. ஹாய் ஃப்ரெண்ட், ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. உங்களுக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்கு? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சூப்பர், எனக்கும் தான். அப்புறம் இன்னைக்கு வீட்ல என்ன ஸ்பெஷல்? நான் தான். என்ன? இப்ப நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு தெரியுமா? இப்ப மட்டும் இல்ல, நீ எப்பவுமே சூப்பர் தான். உங்களுக்கு தெரியாதல, இருங்க. வீடியோ காலா? ஹே, யார் இந்த அழகான கிருஷ்ணர்? நான் தான். சூப்பரா இருக்க ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், எனக்காக இங்க வரீங்களா? ஃப்ரெண்ட், அது ஆக்சுவலி எனக்கு தெரியும், நீங்க கண்டிப்பா வருவீங்க. இல்ல செல்லம், அது வந்து நான் கடவுள் கூப்பிடுறேன், வந்துருங்க. இன்னைக்கு என்னோட டான்ஸ் இருக்கு, நீங்க வரணும் வரணும், வந்தே ஆகணும், இல்லனா நான் கா விட்டுருவேன். ஐயோ, கடவுள் என்கிட்ட கா விடலாமா? அப்படின்னா வாங்க, பை. ஏய், என்னங்க? தேங்க்ஸ். ஹே குட்டி கிருஷ்ணா, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு பாரு. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், எழுப்பாதீங்க. ஏன் நீங்க பேசலையா? பரவாயில்லைங்க, ரொம்ப டயர்ட்ல தூங்குறா. ரொம்ப வருத்தப்பட்டாளா? நான் ஸ்டேஜ்ல டான்ஸே ஆட மாட்டேன்னு அடம் பிடிச்சா. நாங்க தான் கஷ்டப்பட்டு அவளை ஒத்துக்க வச்சோம். சாரி, வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது சரி, நீங்க இப்ப எதுக்கு வந்தீங்க? ஹலோ, ஃப்ரெண்டு கூப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படிங்க வராம இருக்க முடியும்? ரொம்ப ஃப்ரீயா இருந்தா இப்படி எல்லாம் தோணும். ஃப்ரீ எல்லாம் இல்ல, ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? அது மட்டும் இல்லாம நீங்க வந்தாதான் டான்ஸே ஆடுவேன்னு சொன்னா வராம இருக்க முடியுமா சொல்லுங்க? என் லைஃப்ல என்னை யாரும் இவ்ளோ ஸ்பெஷலா இன்வைட் பண்ணதே இல்ல. அவளும் அப்படிதான். இவ்ளோ ஸ்பெஷலா யாரையும் இது வரைக்கும் இன்வைட் பண்ணதும் இல்ல, ட்ரீட் பண்ணதும் இல்ல. இதை விட எனக்கு வேற என்னங்க வேணும்? வாழ்க்கையில என்னதான் ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் அதெல்லாம் இதுக்கு ஈடாகுமா சொல்லுங்க? ஆஸ்தி அந்தஸ்தா? எத்தனை கோடி வச்சிருக்கீங்க? ஆக்சுவலி சிரி இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கா. அந்த ஸ்ரீகிருஷ்ணரு எல்லா இடத்துலயும் நான் இருப்பேன்னு சொன்னது உண்மைதான். இப்ப சிரிய பார்க்கும்போது அவ கூடவே நான் இருக்கணும் போல இருக்கு. உங்க ஆசை தீர அவளை நல்லா பாருங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நாங்க இருப்போமோ இல்லையோ. இந்த கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை தான்
இந்த வீட்ல நாங்க கொண்டாடுற கடைசி பண்டிகையா இருக்கலாம். ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இதுதானே உண்மை. இவ்வளோ சந்தோஷமான நினைவுகள் இருக்கிற இந்த வீட்டை விட்டு நீங்க எப்படிங்க போகணும்னு நினைக்கிறீங்க? என்னைக்கோ ஒரு நாள் சாக போறோம்னு தெரிஞ்சுதானே வாழ்றோம். எல்லாத்தையும் ஏத்துக்க பழகணும். இல்லைங்க, நம்ம சாவுற வரைக்கும் வாழ்க்கையை எந்த இடத்துலயுமே நம்ம விட்டு கொடுத்துட கூடாதுங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் தானுங்க. அது இப்படிதான் நம்மளால முடிவு பண்ண முடியாதுங்க. இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க இங்க தான் இருப்பீங்க. இந்த வீட்ல தான் சிரி இருப்பா. இதே வீட்ல சிரி ஒவ்வொரு நாளும் நிம்மதியா தூங்குவா. கனவு காண்றதுக்கு காசு தேவையில்ல. கனவு இல்லைங்க, ஆபீஸ்ல இருந்து நிச்சயமா உங்களுக்கு பணம் வந்துடும். பாஸ் கண்டிப்பா கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு. யூ கேன் ட்ரஸ்ட் ஹிம். சரிங்க, நான் இப்ப கிளம்புறேன். ம், பாய் செல்லம். இப்ப கிளம்புறேன். ம். எங்கடா போய் தொலைஞ்ச? கொஞ்ச நேரம் வெயிட் பண்றானா, அதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடிட்டானா இவன்? எப்ப நண்பா கொஞ்சம் சீக்கிரமா வா. சாரிடா, சாரியா? எதுக்கு? அர்ஜென்ட்டா ஆஃபீஸ்க்கு வர வேண்டியதா இருந்தது. அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு போற சாக்குல நான் வெளியே வந்தேன். இப்போ நான் ஆஃபீஸ்ல இருக்கேன்டா. டேய், ஆபீஸ்ல இந்த டைம்ல என்ன பண்ற நீ? டேய், நம்ம கண்ணை கட்டிட்டு வேற ஏதோ பண்றாங்கன்னு தோணுது. ஆனா சரியான ஆதாரம் இல்லாம நம்ம எதுவும் கேட்க முடியாது இல்லையா? இன்னைக்கு எனக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு. என்னோட சந்தேகம் உண்மையோ பொய்யோ டெஸ்ட் பண்ணலான்னு வந்தேன், அவ்வளவுதான். சந்தேகமா? எதை பத்தி சந்தேகம்? நீ எதை பத்தியும் யோசிக்காத. எனக்கு கிளாரிட்டி கிடைச்சதும் உன்கிட்ட சொல்றேன். இப்ப நீ வீட்டுக்கு போ. உன்னை பிக்கப் பண்றதுக்கு கார் அனுப்பியிருக்கேன். டேய், என்னடா நீ பேசுற? நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன்டா. பாய். அப்படின்னா சரண்டி தான் கேரக்டர், பார்கவி சித்தி தான் டைரக்டர். இங்க என்னமோ நடக்குது. இன்னைக்கு எங்கேயும் போக மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த இல்ல ராம்? யாருக்கும் சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டு இப்போ யாருக்கும் தெரியாம பதுங்கி பதுங்கி வீட்டுக்குள்ள வரியா ராம்? டேய் ராம், என் பேச்ச நீ மீற மாட்டேன்னு நினைச்சேன். இப்போ மீறிட்டல்ல. என்னோட சந்தோஷத்தை அபகரிச்ச ஸ்ரீவாணியோட புள்ள நீ. ஒன்ன சந்தோஷமா இருக்க விடுவனா? நோ சான்ஸ். வாட்ச் நவ். நாளையிலிருந்து உன்னோட வாழ்க்கை எப்படி மாறப் போகுதுன்னு பொறுத்திருந்து பார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.